1720 பேர், 48 காலி பணியிடங்களுக்கு 11,720 பேர். அதில் தேர்வாகியிருப்பவர்கள் ஏறத்தாழ 8000த்திற்கும் மேற்பட்டவர்கள் பாஸ் செய்திருப்பவர்கள். இந்த பாஸ் செய்திருப்பவர்கள் 8000த்திற்கும் மேற்பட்டவர்களில் ரேங்கிங், கம்யூனல் ரொட்டேஷன், சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் முடிச்சு 48 பேரை செலக்ட் பண்ணணும். எவ்வளவு பெரிய சவாலான வேலை எம்ஆர்பி நிர்வாகத்திற்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு வெளிப்படை தன்மையோடு இந்த என்னிடத்தில் கூட யாராவது சிபாரிசுக்கு வருகிற போது நான் சொல்வது, நீங்கள் பெற்றோர்கள் சிபாரிசுக்கு வருகிறீர்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கே தெரியும் இது யாருக்கு கிடைக்க போகிறது என்று. ஒவ்வொரு இனத்திற்கும் கட் ஆஃப் மார்க் இருக்கிறது. எஸ்சிக்கு இவ்வளோ, எஸ்டிக்கு இவ்வளோ, எம்பிசிக்கு இவ்வளோ, பிசிக்கு இவ்வளோ, இந்த மாதிரி கட் ஆஃப் மார்க் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல இருந்து அவங்களே முடிவெடுத்துப்பாங்க இது யார் இந்த 48 பேருங்கிறத. எம்ஆர்பி டைரக்டரோ சேர்மனோ சொல்றதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸே முடிவெடுத்துருவாங்க யார் இந்த 48ங்கிறது. அந்த அளவுக்கு வெளிப்படை தன்மையோடு இன்றைக்கு இந்த அரசு பணியிடங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அண்மையில் கூட 2642 மருத்துவர் பணியிடங்கள், எம்பிபிஎஸ் படித்தவர்களுக்கான அந்த பணியிடங்கள் நிரப்பப்பட்டது. இந்த 2642 பேருக்கு 24,000 பேர் தேர்வு எழுதினார்கள். இதுல 2642 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு வெளிப்படை தன்மையுடனான இந்த தேர்வு முடிவுற்று இந்தியாவில் முதன்முறையாக அவரவர்கள் விரும்புகிற இடத்திற்கு ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங் நடத்தி விரும்புகிற இடத்திற்கு பணியாணைகள் தந்து கொண்டிருப்பது என்பது தமிழ்நாடு அரசு என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை உங்களிடையே சொல்வதற்கு காரணம், நீங்களும் கூட படித்து முடித்துவிட்டு திறமை உள்ளவர்களாக மிக சிறந்த வகையில் இதில் நீங்கள் தேறி உங்களுடைய தேர்வுகளை எதிர்காலத்தில் அரசு பணிக்கு வருகிற போது வெறும் மெரிட் மட்டுமே மனதில் கொண்டு இதில் நீங்கள் தேர்ச்சி பெறுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. சிபாரிசுகள் தேவையில்லை, எந்த விதமான யாரிடத்தையும் போய் அணுக வேண்டிய அவசியமும் இல்லை என்கின்ற வகையில் இந்த தமிழ்நாட்டின் மருத்துவத்துறையில் பணியிடங்கள் நிரப்பப்படுவதும், அதேபோல் ஏற்கனவே இருக்கிற மருத்துவ பணியிடங்களில் கலந்தாய்வு என்பதும் கவுன்சிலிங் முறையில் பல கலந்தாய்வு நடத்தப்பட்டு கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 42,718 இடங்களுக்கு கலந்தாய்வு நடத்தப்பட்டு நேர்மையான முறையில் பணிமாறுதல்கள் நடைபெற்றிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், நீங்களும் கூட எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் மருத்துவர்களாகவும் மருத்துவம் சார்ந்த பணியிடங்களுக்கு வருகிற போது இந்த பணியிடங்களை நேர்மையாக நிரப்பிக் கொள்ள முடியும். நானும் தகுதியுள்ள வகையில் அதற்காக உழைப்பேன், படிப்பேன் என்கின்ற வகையில் இருந்து வரலாம் என்கின்ற வகையில் இந்த செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிற தலைப்பு மிராக்கல் 25. இப்போது இந்த மிராக்கல் தலைப்பு வைத்த மாணவருக்கு இப்பொழுது பரிசு தரப்பட்டது. உண்மையில் ஒரு சிறந்த பரிசு. நானும் கூட நம்முடைய NHM MD இடத்தில் கேட்டேன், சரியான தமிழ் அர்த்தம் என்னவா இருக்குன்னு கேட்டேன். 2-3 சொன்னாங்க, அதிசயம், அற்புதம் இதெல்லாம் சொன்னாங்க. சரி, கூகுளில் போய் தான் பார்ப்போம் இதுக்கு உண்மையான அர்த்தம் என்னவா இருக்குன்னு பார்த்தா அதில் அதிசயம்னு போட்டிருந்து. எனவே இந்த மாநாடு அதிசயமான மாநாடு. பங்கேற்றிருக்கிற நீங்கள் எல்லாமே அதிசயமானவர்கள். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.